Hi friends, today நம்ம சேனல்ல TNPSC syllabus unit 8ல உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சங்ககாலம் இந்த ரெண்டு டாபிக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூவேஷன் தான் தென்னிந்திய அரசுகள். அந்த ரெண்டு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சங்க காலத்தை தொடர்ந்து தான் வந்து தென்னிந்திய அரசுகள் வந்திருக்கும். சங்க காலத்தில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா சேர சோழ பாண்டிய அரசர்களை தொடர்ந்து பல்லவர்கள் வந்து தென் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த பல்லவர்களை தொடர்ந்து சாளுக்கியர்கள் ராஷ்டிர கூடர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதை தான் நாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே டாபிக் தென்னிந்திய அரசுகள். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தென்னிந்திய அரசுகளை பல்லவர்கள் சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. அவர்களை தொடர்ந்து பல்லவர்களை தொடர்ந்து சாளுக்கியர்களை தொடர்ந்து ராஷ்டிர கூடர்கள், இந்த மூன்று அரச வம்சங்களும் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இவர்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, எந்தெந்த அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க, இவர்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு, இவர்களோட இலக்கியங்களுக்கு இவர்கள் அளித்த பங்களிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தென்னிந்திய அரசுகள் பற்றி ஒரு சுருக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தான் வந்துட்டு பல்லவர்கள் தென்னிந்தியாவை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 7ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் தென்பகுதியை ஆட்சி செய்யும் போது வடக்க வந்து ஹர்ஷர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. இந்த பல்லவர்கள் வந்து தென்பகுதியில காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப இவங்க ஆட்சி செய்யும் போது சோழ பாண்டியர்களோட அரசுகளோட பகுதியுமே வந்துட்டு பல்லவ அரசர்களோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். அப்ப அந்த டைம்ல சோழர்களும் பாண்டியர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆற்று சமவெளி பகுதிகளை வந்து ஆட்சி செய்யும் அரச வம்சமா மாற்றுறதுக்கான வேலைப்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இவங்களுக்கு அப்புறம் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இவங்களுக்கு அப்புறம் சாளுக்கியர்கள் வந்து வந்திருப்பாங்க. சாளுக்கியர்கள் எந்த பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க. மத்திய மற்றும் கிழக்கு தக்காணத்தோட பெரும் பகுதியான வாதாபி அப்படின்ற பகுதியை சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த சாளுக்கியர்கள் வந்து அதுக்கப்புறம் ராஷ்டிர கூடர்கள் அப்படின்ற அரச வம்சத்தால தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ராஷ்டிர கூடர்கள் வந்து தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவர்களோட ஆட்சி பகுதியில குப்தர்கள் மௌரியர்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி மிகப்பெரிய பகுதியை ஆட்சி செய்யற அளவுக்கு சக்தி வந்து இவங்க யார்கிட்டயுமே இல்லை. ஓகே, வாங்க பல்லவர்கள் பற்றி பார்க்கலாம். பல்லவ அரசர்கள் முத வந்து தென்கிழக்கு பகுதியில காஞ்சிபுரத்தை மையமா வச்சு ஆட்சி செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்தோட தென்கிழக்கு கடற்கரை பகுதி வந்து முக்கியமான வணிக மையமா திகழ்ந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள வேளாண்மை பகுதிகளையுமே வந்து பல்லவ அரசர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இந்த பல்லவ அரசர்கள் வந்து சீனா மற்றும் ரோமபுரி வணிகர்களோட சிறந்த வணிக தொடர்புல இருந்திருப்பாங்க. அதனால சீனா மற்றும் ரோமபுரி வணிகர்களுக்கு காஞ்சிபுரத்தை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வளம் கொழிக்க வணிக மையமான காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் வந்து தங்களோட அரசாட்சியை 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுகளில் தமிழகம் முழுவதும் விரிவடைய செஞ்சிருப்பாங்க. இந்த பல்லவ அரசர்களை நாம இரண்டா பிரிக்கலாம். முற்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் அப்படின்னு பிரிக்கலாம். முற்கால பல்லவர்கள் வந்து 7ஆம் நூற்றாண்டுல வந்து தன்னோட ஆட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விரிவடைய செஞ்சவர்கள் தான் பிற்கால பல்லவர்கள். இந்த பல்லவர்களோட மைய பகுதி வந்து தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட வட்டார பகுதி, அதாவது அதை வந்து பிராந்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களோட ஆட்சி பகுதி எங்கிருந்து எங்க வரைக்கும் இருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியையும் அதுக்கு அருகில இருந்த ஆந்திர மாவட்டங்களையும் தான் வந்துட்டு ஆட்சி பகுதியா கொண்டு இருந்தாங்க பல்லவர்கள். இந்த பல்லவர்கள் ஆட்சி செஞ்சதற்குரிய சான்றுகள் நமக்கு கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு, செப்பேடுகள் கிடைச்சிருக்கு, இலக்கியங்கள்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அயல்நாட்டு வெளிநாட்டவர்களோட குறிப்புகள்லையுமே வந்துட்டு பல்லவர்கள் ஆட்சி செஞ்சதுக்குரிய சான்றுகள் கிடைச்சிருக்கு.
அது என்னென்னு பார்க்கலாம். கல்வெட்டுகள் மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசின் ஐகோல் கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டுலையுமே பல்லவர்கள் ஆட்சி செஞ்சதுக்குரிய சான்றுகள் கிடைத்திருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க, பல்லவர்களோட எல்லை பரப்புகள். இந்த பிங்க் கலர்ல ஷேடோ கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே தான் பல்லவர்களோட எல்லை பரப்புகள். நெக்ஸ்ட் பாருங்க, செப்பேடுகள். என்ன செப்பேடு கிடைச்சிருக்குன்னு பாருங்க. காசக்குடி செப்பேடுகள். அடுத்து இலக்கியம், மத்த விலாச பிரகசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இது எல்லாத்துலயுமே பல்லவர்கள் ஆட்சி செஞ்சதற்குரிய சான்றுகள் வந்து இருக்குது. அடுத்து பாருங்க, அயலவர் குறிப்பு, யுவான் சுவாங்கின் குறிப்புகள். ஆல்ரெடி நம்ம சங்க காலத்துல அயலவர் குறிப்புகள்ல யுவான் சுவாங்கின் குறிப்புகள் நம்ம பார்த்திருப்போம். யுவான் சுவாங் குறிப்பு யாரை பற்றி கூறுது அப்படின்னா பல்லவர்கள். பல்லவர்களை தொடர்ந்து சாளுக்கியர்களை பற்றியும் கூறும். அது நமக்கு பின்னாடி வரும், அதையும் நாம பார்த்துக்குவோம். ஓகே, இப்போ பல்லவ வம்சாவளி. பல்லவ அரசர்கள் யார் யார் வந்து பல்லவ அரச காலத்துல ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பார்க்க போறோம். தொடக்கத்துல பல்லவ அரசர்கள் வந்து சாதாவாகனர் அப்படின்றவங்களுக்கு கீழே சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் சிம்மவர்மனோட மகன் சிம்ம விஷ்ணு தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை வந்து உருவாக்கியிருக்காரு. எப்போ அப்படின்னா கிபி 550ஆம் ஆண்டு களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை தமிழகத்தில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா 2ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் உட்பட தென்னக அரசர்களையும் வந்துட்டு இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு அப்புறம் சிம்ம விஷ்ணுவோட மகன் யார் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் வந்து அரியணை ஏறாரு. இவர் மிகவும் திறமை வாய்ந்த அரசர். இவருக்கு அடுத்து 1ஆம் மகேந்திரவர்மனின் மகனான 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சி செய்வாரு. ஆனா இவர் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பா ஆட்சி செய்யல. இவருக்கு அப்புறம் 2ஆம் நரசிம்மவர்மன். இந்த 2ஆம் நரசிம்மவர்மனோட இன்னொரு பெயர் வந்து ராஜசிம்மன். இந்த ராஜசிம்மன் தான் ரொம்ப முக்கியமான பல்லவ அரசர்களுள் ஒருவர். இவர் தான் வந்து கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அப்புறம் வந்து 2ஆம் நந்திவர்மன் வந்து ஆட்சிக்கு வராங்க. இந்த பல்லவ அரசர்கள்ல கடைசி அரசர் யார் அப்படின்னா அபராஜிதன் என்பவர் தான் கடைசி அரசர். ஓகே, இந்த டேபிள் பாருங்க. 1ஆம் நரசிம்மவர்மனோட படை தளபதி தான் பரஞ்சோதி. இந்த பரஞ்சோதி முனிவரை வந்து 63 நாயன்மார்களுள் ஒருவராக நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவர் நாயன்மார்கள் ஒருவரா ஆகுறதுக்கு முன்னாடி 1ஆம் நரசிம்மவர்மனோட படை தளபதியா இருந்திருக்காரு. 1ஆம் நரசிம்மவர்மன் வாதாபி பகுதியை வந்து படையெடுக்கிறதுக்காக போவாங்க. அப்படி படையெடுக்கும் போதுல இவர் வந்து யாரு பரஞ்சோதின்றவர் வந்து அவரோட படைக்கு தலைமை தாங்கி இருப்பாரு. அந்த வாதாபி வெற்றிக்கு பிறகு அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு சிவன் மீது அதீத பக்தி கொண்டு சிவபக்தராக மாறியிருப்பாரு. இவர் சிவபக்தராக மாறினதுக்கு அப்புறம் தான் 63 நாயன்மார்கள் ஒருவராக பரஞ்சோதி முனிவர் மாறியிருப்பாரு அப்படின்னு பெரிய புராணம் ஒரு வரலாறு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மகேந்திரவர்மன் ஏறத்தாழ 600ல இருந்து 630 வரைக்கும் 30 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காரு. இவர் பல்லவ ஆட்சிக்கு சிறப்பு பங்களிப்பு கொடுத்தவர் இவர் தான். இவர் ஆரம்பத்துல சமண சமயத்தை பின்பற்றி இருப்பாரு. அதன் பிறகு திருநாவுக்கரசரின் மூலமாக சைவத்துறவியாக மாறியிருப்பார். அதாவது சைவத்துறவி திருநாவுக்கரசர் மூலமாக சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறி இருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பல்லவ அரசர்கள் வந்து பெரிய ஆதரவு வந்து கொடுத்திருப்பாங்க. திராவிட கட்டிடக்கலைக்குன்னே ஒரு புதிய பாணியவே இவங்க பல்லவர்கள் வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. இந்த பாணியை வந்து மகேந்திர பாணி அப்படின்னு சொல்றோம். ஏன் மகேந்திர பாணின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த பாணியை முதல்ல உருவாக்கியவரே மகேந்திரவர்மன். ஸோ அவரோட பேர்ல மகேந்திர பாணி அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லாம மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு நாடக நூலை சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பாரு. இந்த நாடக நூல் வந்து பௌத்த மதத்தை இழிவுபடுத்துறதா இருக்கும். அந்த மத்த விலாச பிரகசனம் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்துல
வாதாபி அப்படின்ற பகுதியை மையமாக கொண்டு இரண்டாம் புலிகேசி அப்படின்றவர் ஆட்சி செஞ்சிட்டு இருப்பாரு. இந்த மகேந்திரவர்மன் வாதாபியை வந்து கைப்பற்றுவதற்காக இரண்டாம் புலிகேசியுடன் போரிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த போரில் இரண்டாம் புலிகேசி தான் வெற்றி பெற்று இவர்களோட பெரும் பகுதியான வெங்கி அப்படின்ற பகுதியை கைப்பற்றி இருப்பாரு. மகேந்திரவர்மன் போரில் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். மகேந்திரவர்மனை அடுத்து ஆட்சி புரிகிறதுக்கு முதலாம் நரசிம்மவர்மன் அவர் வந்து அரியணை ஏறாரு. இவர் ஏறத்தாழ 630 முதல் 668 வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவர் தன் தந்தையோட தோல்விக்கு பழிவாங்கும் விதமாக இரண்டாம் புலிகேசி மீது போர் தொடுத்து இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து வாதாபியை வந்து இவர் கைப்பற்றியிருப்பார். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை கைப்பற்றியிருப்பார். இந்த மாதிரி வாதாபியை கைப்பற்றினதுனால முதலாம் நரசிம்மவர்மனுக்கு ஒரு பட்டம், வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இரண்டாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனை தொடர்ந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து அரியணை ஏறாரு. இவரோட இன்னொரு பெயர் தான் ராஜசிம்மன். இவர் ஏறத்தாழ 695 முதல் 722 வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவர் மிக பெரிய மாவீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க சீன அரசுக்கு தன்னுடைய தூதுக்குழுக்களை அனுப்பியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சீன நாட்டில இருந்து தூதுக்குழுக்களையும் வரவேற்றிருப்பாரு. இவரோட காலத்துல அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால இவர் வந்து கோவில் கட்டுமானத்துல வந்து கவனம் வந்து அதிகமாக செலுத்தி இருப்பாரு. இவர் தான் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பாரு. அடுத்து பாருங்க, அரசரோட பெயர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களும். சிம்ம விஷ்ணு, அவனி சிம்மர். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீரண ஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திகார புலி, விசித்திர சித்தன் இது எல்லாமே முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். முதலாம் நரசிம்மவர்மனை வந்து மாமல்லன் வாதாபி கொண்டான். ஆல்ரெடி இதை நான் சொன்னேன், வாதாபியை கைப்பற்றினதுனால இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மாமல்லன் அப்படின்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் கட்டிடக்கலைக்கு பல்லவர்களோட பங்களிப்பு என்னென்னு பாருங்க. பல்லவர் காலம் வந்து கட்டிடக்கலைக்கு சிறப்பு பெற்ற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்லவர்கள் கட்டிடக்கலையில மிகுந்த ஆர்வம் மிக்கவர்களாக இருந்தாங்க. மாமல்லபுரத்துல ஒற்றை கருங்கல்ல வந்துட்டு கோவில்கள் வந்து செதுக்கி இருப்பாங்க. அந்த கோவில்கள் வந்து கடற்கரை கோவில்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம ஏனைய கோயில்கள், வராகர் குகை இது எல்லாமே வந்துட்டு பல்லவர்கள் காலமான 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில்கள். இந்த கோவில்களை 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களோட அட்டவணையில மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டிருக்கும். எத்தனை ஆண்டு சேர்த்திருக்காங்க? 1984ஆம் ஆண்டு. இது கொஷின் கேட்பாங்க. டேஸ் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1984. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பல்லவர்களோட கட்டடக்கலையை நம்ம 3ஆக வகைப்படுத்தலாம். அது என்னென்ன அப்படின்னா, பாறை குடைவரை கோயில்கள். இது யாரோட பாணி அப்படின்னா மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் இது மாமல்லன் பாணி. கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி அப்படின்னு அழைக்கப்படுது. மகேந்திரவர்மன் பாணியில கட்டப்பட்ட கோயில்கள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவனூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்குளங்குன்றம், சியாமங்கலம் இந்த இடத்துலலாம் உள்ள குகை கோயில்கள் வந்து மகேந்திரவர்மன் பாணியில கட்டப்பட்ட கோயில்கள். மாமல்லன் பாணியில மாமல்லபுரத்துல உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள் வந்து மாமல்லன் பாணியில கட்டப்பட்ட கோயில்கள். இந்த 5 ரகங்களுமே 5 வகையான பாணியை வந்து உணர்த்துது. அந்த ஒவ்வொரு ரதமும் ஒவ்வொரு தனி கற்கல்ல வந்து செதுக்கப்பட்டது. அதனால இது எல்லாத்தையுமே வந்து ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அது மட்டும் இல்லாம மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம் இது எல்லாமே இவர் கட்டின பிரபலமான மண்டபங்கள். யார்? மாமல்லன் பாணியில கட்டப்பட்ட பிரபலமான மண்டபங்கள் தான் இது எல்லாமே. மாமல்லனோட கட்டிடக்கலை பாணியில அமைந்துள்ளவற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்னா மகாபலிபுரத்தில் உள்ள திறந்தவெளி கலையரங்கம். அது மட்டும் இல்லாம பெரிய பாறை ஒன்றோட சுவற்றில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானை சிலைகள், அப்புறம் பூனை தவம் இருக்கிற மாதிரி நுண்ணிய சிற்பங்களை வந்து செதுக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் தலையிலிருந்து கங்கை நதி விழுவது போன்ற
ஒரு சிற்பமும் அர்ஜுனன் தபசு அப்படின்ற சிற்பமும் வந்து பல்லவர் காலத்துல மாமல்லன் பாணியில கட்டப்பட்ட கோயில்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அது மட்டும் இல்லாம பெரும் தவ வடிவ சிற்ப வேலைப்பாடுகள் வந்து உலகில் செதுக்கப்பட்ட திறந்த வெளி சிற்பங்கள்லயே ரொம்ப பெரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பாருங்க அர்ஜுனன் தபசு. அதுக்கப்புறம் பாருங்க ராஜசிம்மன் பாணி அப்படின்றது வந்து 2ஆம் நரசிம்மவர்மனை தான் நாம ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பெருங்கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டியிருப்பாரு. இவர் தான் முதலா காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. இவரோட கட்டுமான பணிக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் வந்து மிருதுவான மண் துகள்களால் கட்டப்பட்டது. இந்த கைலாசநாதர் கோயிலை வந்து ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து நந்திவர்மனோட பாணி. பல்லவ கோயில்களோட கட்டிடக்கலையில இறுதி கட்டடம். பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோயில்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றன. காஞ்சிபுரத்துல உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை தான் வந்துட்டு நந்திவர்மன் பாணியில கட்டியிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு பல்லவ மன்னர்களோட கடைசி கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பாருங்க காஞ்சிபுரத்துல உள்ள வைகுந்த பெருமாள் கோயில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. அடுத்து இவங்களோட சமூகமும் பண்பாடும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. பல்லவ அரசர்கள் வந்து பௌத்த சமயம், சமண சமயம், வேத சமயம் இந்த 3 சமயங்களையுமே வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இசை, ஓவியம், இலக்கியம் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மிகுந்த ஆர்வம் காட்டியிருப்பாங்க. பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் புதிய வடிவிலான சைவம் மற்றும் வைணவ மதத்தை வந்து போதனை செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஆழ்வார்களையும் நாயன்மார்களையுமே வந்து பல்லவ அரசர்கள் வந்து ஆதரித்திருப்பாங்க. அவர்கள் காலத்துல இருந்த சைவ அடியார்கள் யாருன்னா அப்பர், மாணிக்க வாசகர். அதே மாதிரி வைணவ அடியார்கள் யார் அப்படின்னா நம்மாழ்வாரும் ஆண்டாளும் வைணவ அடியார்களாக பல்லவர் காலத்துல விளங்கி இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பக்தி மார்க்கத்தை போதிக்கிறதையே வந்து நோக்கமா கொண்டு இருந்திருக்காங்க. இந்த இயக்கமானது சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு தான் ரொம்ப முன்னுரிமை வழங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம சமய கூட்டங்கள்ல பெண்கள் யாராவது பங்கேற்று இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மிகவும் ஊக்குவித்திருப்பாங்க. தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களோட போட்டி போட்டிருக்கும் பல்லவர்கள் காலத்துல. இதன் மூலமாக பௌத்தமும் சமணமும் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் தமிழகத்துல. அப்போ வந்துட்டு சைவமும் வைணவமும் வந்து மேலோங்கி இருக்கும் பல்லவர் காலத்துல. ஓகே, இவர்களோட கல்வியும் இலக்கியமும் ஆல்ரெடி நாம பண்டைய நகரங்கள் பார்த்தோமா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அதுல வந்து காஞ்சிபுரத்தை பார்த்திருப்போம். காஞ்சிபுரத்தோட சிறப்புகள் பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்துல தான் முதலாக வந்துட்டு கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அததான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. காஞ்சியில இருந்த கடிகை அப்படின்னா என்ன சொல்றாங்க, கல்வி மையத்தை தான் கடிகை அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல இருந்த கல்வி மையங்கள் தான் பல்லவர் காலத்துல ரொம்ப புகழ்பெற்று விளங்கின ஒரு கல்வி மையம். இது வந்து இந்தியாவுல இருந்த பல பகுதியில இருந்தும் வெளிநாட்டு மாணவர்களை தன்பால் ஈர்த்திருக்கும். அது மட்டும் இல்லாம சீன பயணியான யுவான் சுவாங் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட மேல் படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்து வருகை தந்திருப்பாரு அப்படின்னு அவருடைய குறிப்புல பதிவிட்டிருப்பாரு. இதை நம்ம ஆல்ரெடி பண்டைய நகரங்கள்ல பார்த்திருப்போம். ஓகே, நியாய பாஷா அப்படின்றவரு வாத்ஸ்யாயர் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. நியாய பாஷா அப்படின்ற நூலை எழுதியவர் தான் வாத்ஸ்யாயர். இந்த வாத்ஸ்யாயர் தான் காஞ்சிபுரத்துல உள்ள கல்வி சாலைக்கு ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய ஓவியங்களை குறித்த ஆய்வீடான தட்சிண சித்திரம் 1ஆம் மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்துல துவக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் அப்படின்றவர் தான் 1ஆம் நரசிம்மவர்மனோட அவையை அலங்கரித்திருக்காரு. இவர் வந்து தசகுமார சரிதம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு. மற்றொரு சமஸ்கிருத அறிஞரான பாரவி அப்படின்றவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்துல வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து கிராதார்ஜுனியம் அப்படின்ற வடமொழி காப்பியத்தை எழுதியிருக்காரு.
பல்லவர்கள் காலத்துல வந்து தமிழ் இலக்கியமும் மிகுந்த வளர்ச்சி பெற்றிருந்தது. ஏன்னா அப்போதான் நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரமும் ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தமும் பல்லவர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சமய இலக்கியங்கள் ஆகும். இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் அப்படின்றவர் தான் மகாபாரதத்தை பாரத வெண்பா அப்படின்ற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. ஓகேவா? பல்லவர்கள் கால கலைகள் அதுக்கடுத்து பார்க்க போறோம். அவங்க என்னென்ன கலைகள் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கவின்கலை அப்படின்னா என்ன அப்படின்னா சிற்பங்கள் செதுக்கிறது. கவின்கலை அப்படின்னா இசையை சொல்லுவாங்க. இசை குறித்த கல்வெட்டுகளை தான் கவின்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவர் அரசர்கள் கவின்கலைகளை மிகுதியா ஆதரிச்சிருக்காங்க. இந்த கவின்கலைகள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. குடுமியான் மலை, திருமயம் இந்த இடத்துல தான் இந்த இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடுமியான் மலை, திருமயம் இந்த ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இசை குறித்த கல்வெட்டுகள் வந்து பல்லவர் காலத்துல உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யாரோட காலத்துல வாழ்ந்தவர் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இந்த காலப்பகுதியை சேர்ந்த பல சிற்பங்கள் வந்து நடனமாடும் வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த பல்லவர்களை அடுத்து சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இந்த சாளுக்கியர்கள் வந்து தென்னிந்தியாவோட மத்திய பகுதியிலும் மேற்குல உள்ள மராத்திய நாட்டை உள்ளடக்கிய பெரும் பகுதியை தான் இந்த சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவங்களோட தலைநகர் தான் வாதாபி, அதை வந்து பதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாளுக்கியர்களோட அரச மரபு வந்து 3 முறையில இருந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னா வாதாபி சாளுக்கியர்கள், வெங்கி சாளுக்கியர்கள், அவர்களை கீழை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணி சாளுக்கியர்கள், அவர்களை மேலை சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வாதாபி சாளுக்கியர்கள் அப்போ வடக்க வந்து கர்ஷரோட பேரரசும், தெற்க வந்து பல்லவ நாடும், கிழக்கே உள்ள கலிங்கமும் சேர்ந்துதான் சாளுக்கியர்களோட எல்லைகளா அமைஞ்சிருக்கு. இந்த சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சதற்குரிய சான்றுகள் என்னென்னு பாருங்க. கல்வெட்டுகள் என்னென்ன கல்வெட்டுகள் பாருங்க. மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோயில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபாக்ஷா கோயில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியின் ஐகோல் கல்வெட்டு, அயலவர் குறிப்பு, யுவான் சுவாங்கி குறிப்புகள். இந்த சான்றுகள் தான் வந்து சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சதற்குரிய ஒரு சான்றுகளா விளங்குகின்றது. அடுத்து பாருங்க வாதாபி சாளுக்கியர் அவர்களை பற்றி நாம பார்க்க போறோம். முதலாம் புலிகேசி அப்படின்றவர் பீஜ்பூர் மாவட்டத்துல உள்ள பட்டடக்கல்லுல ஒரு குறுநில மன்னரா இருந்திருப்பாரு முதலாம் புலிகேசி. இவரு கிபி 543ல வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதை சுற்றி ஒரு மதில் சுவரை வந்து எழுப்பியிருப்பாரு. அதுக்கடுத்து கிருஷ்ணாவும் துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையும் கைப்பற்றி இருப்பாரு முதலாம் புலிகேசி. ஓகே, இப்போ ஐக்கல் கல்வெட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த கல்வெட்டு ஐகோல் அப்படின்ற பகுதியில இருக்குது. அந்த இது எங்க இருக்கு அப்படின்னா வந்துட்டு பாகல்கோட் மாவட்டத்துல கர்நாடகா பகுதியில உள்ள பாகல்கோட் மாவட்டத்துல ஒரு சிறிய கிராமத்துல தான் இந்த கல்வெட்டு வந்து இருக்குது. ஓகேவா? அந்த எந்த கோவில்ல இருக்கு அப்படின்னா மேகுதி கோவில்ல இருக்கு. இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவராக திகழ்ந்த ரவி கீர்த்தி அப்படின்றவரால சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட கல்வெட்டு தான் ஐகோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு ஹர்ஷவர்த்தனரும் 2ஆம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது. இந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹர்ஷவர்த்தனர் அப்படின்னு சொல்லி வடக்கு பகுதியை ஆட்சி செஞ்சவர் நம்ம பார்த்தோமா, அவர் 2ஆம் புலிகேசி வந்து தோற்கடிச்சிருப்பாரு அப்படின்றத இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி முதலாம் புலிகேசி வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவருடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் வந்து ஆட்சிக்கு வராரு. அவரோட ஆட்சி காலம் 566ல இருந்து 597 வரைக்கும். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொங்கண கடற்கரை பகுதியை வந்து சாளுக்கியர்களின் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருப்பாரு. இவருக்கு அடுத்து 2ஆம் புலிகேசி வந்து அரியணை ஏறாரு. 2ஆம் புலிகேசியோட ஆட்சி காலம் கிபி 610ல இருந்து 642 வரைக்கும். இந்த 2ஆம் புலிகேசி தான்
இந்த வம்சத்தோட மிகவும் வலிமை பெற்ற அரசர். ஓகேவா? இவர் வந்து பாரசீக அரசரான இரண்டாம் குஸ்ரு இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பியிருப்பாரு. குஜராத், மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை வந்து கைப்பற்றுவதிலும் புலிகேசி வந்து வெற்றி பெற்றிருப்பார். யாரு? இரண்டாம் புலிகேசி. ஓகே. இவர் வந்து வட இந்திய அரசரான கர்ஷருக்கு வந்து அடிபணிய மறுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒப்புதலுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஒப்புதலின்படி என்ன அப்படின்னா, நர்மதை நதி இருக்கு இல்லையா, அந்த நர்மதை நதி தான் இந்த 2 அரசுக்கும் வந்துட்டு ஒரு எல்லையா நிர்வகிச்சிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஒப்புதலின்படி. அதுக்கப்புறம் கிபி 624ல் வெங்கி அரசை வந்து கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி தன்னோட சகோதரருக்கு விஷ்ணுவர்த்தனுக்கு வழங்கியிருப்பாரு. வெங்கி அரசை வந்து இரண்டாம் புலிகேசி வந்து கைப்பற்றி இருப்பாரு. இரண்டாம் புலிகேசி அதை அவரோட சகோதரரான விஷ்ணுவர்த்தருக்கு வந்து வழங்கியிருப்பாரு. விஷ்ணுவர்த்தனர் தான் முதல் கீழை சாளுக்கிய அரசரா விளங்கியிருப்பாரு. இவர் வந்து 641 647 காலப்பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு. இந்த காலப்பகுதியில் வந்து பல்லவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தக்காணத்தை சூறையாடி வாதாபியை வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஆனால் கிபி 655ல் சாளுக்கியர்கள் வந்து மீண்டும் அதை பல்லவர்கள்ட்ட இருந்து மீட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் முதலாம் விக்ரமாதித்தன் அப்படின்றவர் அரியணை ஏறுறாரு. இவரோட ஆட்சி காலம் 655 680 வரைக்கும். இவருக்கு அடுத்து இரண்டாம் விக்ரமாதித்தன் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் தான் காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றி இருப்பாரு. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய சாளுக்கிய அரசன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இரண்டாம் விக்ரமாதித்தன். ஆனால் அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு எந்த ஒரு சேதத்தையுமே உருவாக்கவில்லை. இவருக்கு அடுத்து இரண்டாம் கீர்த்திவர்மன் அரியணை ஏறி இருப்பார். இந்த இரண்டாம் கீர்த்திவர்மனை ராஷ்டிரகூட வம்ச அரசரான தந்தி துர்க்கர் வந்து போரில் தோற்கடிச்சிருப்பாரு. இந்த தந்தி துர்க்கர் தான் வந்துட்டு ராஷ்டிரகூட வம்சத்தை உருவாக்கி இருப்பாரு. ஓகே. அடுத்து கல்யாணி மேலை சாளுக்கியர். கல்யாணி மேலை சாளுக்கியர். ஏன் கல்யாணி மேலை சாளுக்கியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க கல்யாணி அப்படின்ற பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதில் இரண்டாம் தைலப்பர் அப்படின்றவர் ராஷ்டிரகூடர்களோட சிற்றரசராக பீஜப்பூர் பகுதியை ஆட்சி செஞ்சவர். ஓகே. இவர் வந்து கிபி 973ல் மாலவ அரசர் பரமாரரை தோற்கடிச்சு கல்யாணியை கைப்பற்றி இருப்பார். இவரோட வம்சம் முதலாம் சோமேஸ்வரனின் ஆட்சியின் போது பேரரசாக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். முதலாம் சோமேஸ்வரர் தலைநகர மன்யகோட்டாவிலிருந்து கல்யாணுக்கு மாற்றியிருப்பார். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தென்னிந்தியாவில் இருந்த 2 பேரரசுகளான மேலை சாளுக்கியர்களுக்கும் தஞ்சாவூர் சோழர்களுக்குமே வந்துட்டு அந்த வெங்கி அப்படின்ற பகுதியை கைப்பற்றுவதற்கான கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருக்கும். 11வது நூற்றாண்டோட பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யன் காலத்துல தான் வடக்கே உள்ள நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே உள்ள காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பெரும் பகுதி வந்து சாளுக்கியர்களோட கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அந்த பெரும் பகுதி தான் வெங்கி அப்படின்ற பகுதி. ஓகே. இவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. சாளுக்கியர்கள் வந்து சைவம் மற்றும் வைணவம் இரண்டையுமே வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சைனவம் வைணவ கோயில்களே வந்துட்டு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி இருக்கும். இவங்க வந்து வெசாரா பாணியிலான கோயில்ல விமான கட்டுமுறையை வளர்ச்சி பெற்றிருக்கும் இவர்களோட காலத்துல. இவர்கள் வந்து தென்னிந்தியா மற்றும் வட இந்திய கட்டிட பாணிகளோட கலப்பு இருந்துச்சு இவர்களோட கட்டிடக்கலையில. இவங்க தான் சாந்து இல்லாம கற்களை மட்டுமே கொண்டு கட்டிடங்களை கட்டியிருப்பாங்க. சாந்துக்கு பதிலாக மிருதுவான மணற்கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கட்டுமானத்திற்கு. சாளுக்கியர்கள் வந்து பெரும் எண்ணிக்கையிலான குடைவரை கோயில்களையும் குடை கோயில்களையும் கட்டுமான கோயில்களையும் கட்டியிருப்பாங்க.
இவங்க எந்தெந்த கடவுளுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 கடவுளர்களுக்குமே வந்துட்டு கோயில்கள் கட்டி அர்ப்பணிச்சிருப்பாங்க. சாளுக்கியர்களோட கட்டுமான கோயில்கள் வந்து ஐகோல், வாதாபி, பட்டடக்கல் இந்த 3 இடத்துலையுமே இருக்கு. வாதாபி மற்றும் ஐகோலில் உள்ள விஷ்ணு கோயில்கள் வந்து பீஜ்பூர் மாவட்டம் பட்டடக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோயில் இது எல்லாமே வந்து கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள். அது மட்டும் இல்லாமல் வாதாபியில் உள்ள விஷ்ணு கோயில் வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் அப்படின்ற ஒரு அரசனால் கட்டப்பட்டது. 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐகோல் கல்வெட்டுமே அந்த கோவில்ல தான் இருக்குது. அவங்களோட குகை கோயில்கள் அஜந்தா, எல்லோரா, நாசிக் அப்படின்ற 3 இடங்கள்லையுமே இருக்குது. ஓகே, இது பாருங்க, இதுதான் வந்து குகை கோயில், பாதாமி குகை கோயில். இது பாருங்க கல்லேஸ்வரர் கோயில். ஓகே, வாதாபியில் உள்ள குகை கோயில்கள் வந்து சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கும் விஷ்ணுவோட வராக ரூபம், அது மாதிரி நரசிம்ம ரூபம், வாமன ரூபம் இந்த அவதாரங்களோட சிலைகளை வந்து நேர்த்தியான சிற்பங்களா செதுக்கி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்கண்டியில் உள்ள காசி விஸ்வேஸ்வரர் கோயில், குருவட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா கோயில், பகலி அப்படின்ற இடத்துல இருக்கிற கல்லேஸ்வரர் கோயில், இடக்கியில் உள்ள மகாதேவர் கோயில் இது எல்லாமே வந்துட்டு இவர்களோட கல்யாணி மேலை சாளுக்கியர்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓவியர்களில் சாளுக்கியர்கள் வந்து வாகடர்க பாணியை வந்து பின்பற்றி இருக்காங்க. அஜந்தா குகைகளோட காணப்படும் சில சுவரோவியங்கள் வந்து சாளுக்கியர் காலத்தை சேர்ந்தது. பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்றது ஒரு காட்சி வந்து அஜந்தா ஓவியத்துல இடம்பெற்றிருக்கும். இப்போ பட்டடக்கல் அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் பட்டடக்கல். இந்த பட்டடக்கல் எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகா கோயிலில் உள்ள கர்நாடகா மாநிலத்துல பாகல்கோட் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல ஒரு சிற்றூர்ல இந்த பட்டடக்கல் வந்து இருக்கு. இங்கு 10 கோயில்கள் இருக்கு. அந்த 10 கோயில்கள்ல 4 கோயில்கள் வந்து வட இந்தியா பாணியான நகரா பாணியில கட்டியிருப்பாங்க. அப்ப மீதமுள்ள 6 பாணிகள் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில் உள்ள திராவிட பாணியில கட்டியிருப்பாங்க. இந்த விருபாக்ஷா கோயிலும் சங்கமேஸ்வர கோயிலும் திராவிட பாணியிலையும், பாபநாதர் கோயில் நகரா பாணியிலையும் கட்டியிருப்பாங்க. ஓகே, விருபாக்ஷா கோயில் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயில் மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த விருபாக்ஷா கோயில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கொண்டு கட்டப்பட்டது தான் வந்துட்டு விருபாக்ஷா கோயில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கட்டுமான பணியில காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டு இருப்பாங்க. ஓகே, இவர்களோட சிறந்த கட்டுமான பணிகளை பாருங்க. ராஷ்டிரகூடர்கள் வந்து தக்காணத்தை மட்டும் இல்லாமல் தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவங்க வந்து பிறப்பால் வந்து கன்னடர்கள். இவங்களோட தாய்மொழியே வந்து கன்னடம் தான். இதுல தந்தி துர்க்கர் அப்படின்றவர் தான் முதலாக ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து உருவாக்கி இருப்பாரு. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒண்ணு. இவங்க வந்து வாதாபி சாளுக்கியர்கிட்ட உயர் அதிகாரியா பணியாற்றி இருப்பாரு இந்த தந்தி துர்க்கர். இவருக்கு அடுத்து 1ஆம் கிருஷ்ணர் வந்து தந்தி துர்க்கரை அடுத்து பதவிக்கு வராரு. ஓகே, இவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை வந்து ஒருங்கிணைத்து ராஷ்டிரகூடர் அரசு அமைப்பை வந்து விரிவுபடுத்தி இருப்பாரு இந்த 1ஆம் கிருஷ்ணர். இவர் வந்து கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு மிகவும் பெரிய ஆதரவு வழங்கியிருப்பாரு. இந்த எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து இந்த 1ஆம் கிருஷ்ணர் கட்டிய கோயில். ஓகே, அடுத்து ராஷ்டிரகூட அரச வம்சத்தை ஆட்சி செய்த அரசர்களை பற்றி பார்ப்போம். ராஷ்டிரகூட அரசர்கள்ல மிகவும் தலை சிறந்த அரசர் யாருன்னா அமோகவர்ஷர். ஓகேவா, அமோகவர்ஷர் இவர் தான் வந்து தலை சிறந்த அரசர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இவர் வந்து மானியா கோட்டாவில் உள்ள தற்போதுள்ள கர்நாடகா, அதாவது இந்த மானியா கோட்டா அப்படின்றது இப்போ உள்ள கர்நாடகாவில் மால்கெட் அப்படின்ற இடத்துல வந்து இருக்கு. இங்கே வந்து புதிய தலைநகரை வந்து உருவாக்கி இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் புரோச் அப்படின்ற இடத்த வந்து அவர்களோட துறைமுகமாக மாற்றி இருப்பாரு. இதெல்லாம் அமோகவர்ஷர் வந்து
அதுக்கு அடுத்து ஆட்சிக்கு வருவார். அமோகவர்ஷர் வந்து 814 878 வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பாரு. இவர் ஜினசேரர் அப்படின்ற ஒரு சமண துறவியால் சமணத்தை தழுவியிருப்பார். இந்த அமோகவர்ஷருக்கு அடுத்து அவரோட மகன் 2ஆம் கிருஷ்ணர் வந்து அரசனாகி இருப்பார். இவர் வந்து கிபி 916 பராந்தக சோழனால் வல்லம் அப்படின்ற இடத்துல தோற்கடிக்கப்பட்டிருப்பாரு இந்த 2ஆம் கிருஷ்ணர். இவருக்கு அடுத்து 3ஆம் கிருஷ்ணர் வந்து ராஷ்டிரகூட அரச வம்சத்தை ஆட்சி செய்ய வந்திருக்காரு. இந்த 3ஆம் கிருஷ்ணர் தான் வந்துட்டு ராஷ்டிரகூட வம்சத்தோட மிகவும் திறமை வாய்ந்த கடைசி அரசர். இவர் வந்து சோழர்களை தக்கோலம் அப்படின்ற இடம், அந்த தக்கோலம் அப்படின்னு எதை சொல்றாங்க, இப்போ உள்ள வேலூர் பகுதியை சொல்றாங்க. இந்த போர்க்களத்துல, வேலூர் பகுதியில் உள்ள போர்க்களத்துல தான் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றி இருப்பாரு. இந்த 3ஆம் கிருஷ்ணருக்கு கீழே சாளுக்கியர்கள் கண்ணோசியை கைப்பற்றுவதற்காக ஏனைய வட இந்திய அரசர்களோடு போட்டிட்டு இருப்பாங்க. இவங்க தான் வந்துட்டு ராமேஸ்வரத்துல கிருஷ்ணேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. நாட்டை வந்து சரியான முறையில வைத்திருந்த கடைசி அரசர் வந்து 3ஆம் கோவிந்தனார் அப்படின்றவர் தான். இவருக்கு அப்புறம் ராஷ்டிரகூடரோட அரசர் அதிகாரம் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து இவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலைகள் என்னென்னு பாருங்க. இலக்கியம், கன்னட மொழி தான் இவங்களோட தாய்மொழியா விளங்கியிருக்கு. ஸோ இவங்க வந்து கன்னடத்துல வந்து ரொம்ப சிறந்த கவிதை நூல்களெல்லாம் வெளியிட்டிருப்பாங்க. அது என்னென்னு பாருங்க. அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கவிராஜ மார்க்கம், இது யாரால் இயற்றப்பட்டிருக்கு? அமோகவர்ஷர். இவர் தான் வந்துட்டு மிகவும் தலை சிறந்த அரசர். யாரு? அமோகவர்ஷர் அப்படின்னு நாம பார்த்தோம். இவர் தான் கவிராஜ மார்க்கம் அப்படின்ற கவிதை நூலை கன்னட மொழியில வெளியிட்டிருப்பாரு. அரசவை புலவர்கள் வந்து கன்னட மொழியில சிறந்த நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. இக்கால பகுதியில வந்து கன்னட இலக்கியத்தோட 3 ரத்தினங்கள் அப்படின்னு 3 பேரை சொல்றாங்க. அது யார் யார் அப்படின்னா ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இதெல்லாம் ஆதிகவி பம்பா அப்படின்றவங்க 2 நூல்கள் மூலமாக ரொம்ப புகழ் பெற்று இருப்பாங்க. அது என்னென்ன நூல்கள் பாருங்க. ஆதிபுராணம், விக்ரமார்ஜின விஜயம் அப்படின்னு 2 நூல்களை வந்து இவங்க எழுதியிருப்பாங்க. இதுல ஆதிபுராணம் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா ரிஷபதேவரோட வாழ்க்கை வரலாறு தான் ஆதிபுராணம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம விக்ரமார்ஜின விஜயம் அப்படின்றது மகாபாரதத்தோட மீள் தருகை. இது ரெண்டுமே தான் இவங்களுக்கு பெரிய புகழை தேடி தந்தது. இவர் வந்து மகாபாரதத்துல இவரை ஆதரித்த சாளுக்கிய அரசரான அரிகேசரி அப்படின்றவரை அர்ஜுனன் அப்படின்ற கதாபாத்திரத்துல பொருத்தி எழுதியிருப்பாரு. ஓகே, இவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை பாருங்க. இவங்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லோரா, எலிபண்டா. இந்த ரெண்டுமே வந்து இவங்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க பாருங்க, எல்லோரா கோயில் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால உள்ள அவுரங்காபாத் அப்படின்ற இடத்துல இருக்கு. அவுரங்காபாத்துக்கு பக்கத்துல இருக்கு. எல்லோரால வந்து குன்று பகுதியில 30 குடைவரை கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 30 கோவில்கள்ல ஒன்றுதான் கைலாசநாதர் கோயில். ஓகே, இங்க பாருங்க கைலாசநாதர் கோயில் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. 1ஆம் கிருஷ்ணரோட ஆட்சி காலத்துல வந்து இந்த கைலாசநாதர் கோயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கோயில் கட்டிடக்கலை பிரம்மாண்டத்திற்கும் சிற்பங்களின் அற்புதங்களுக்கும் மிகுந்த பெயர் பெற்ற கோயில் தான் இந்த கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் வந்து 6000 சதுர அடிகள் பரப்பளவை கொண்டுள்ளது. இந்த கோபுரம், இதோட கோபுரத்தோட உயரம் வந்து 90 அடி. இக்கோவில் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவிலோட சாயலை வச்சுதான் இந்த கோயில் கட்டியிருப்பாங்க. கைலாசநாதர் கோயில் திராவிட கட்டிடக்கலை கூறுகளை கொண்டுள்ளது. ஓகே, அதுக்கப்புறம் எலிபண்டா தீவு. இந்த தீவோட இயற்பெயர் வந்து ஸ்ரீபுரி. உள்ளூர் மக்கள் வந்து காரபுரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இந்த எலிபண்டா வந்து மும்பைக்கு அருகில உள்ள ஒரு தீவு தான் எலிபண்டா அப்படின்னு சொல்றோம். இந்த தீவுல பெரிய யானையோட உருவங்கள் வந்து இருக்குது. இந்த பெரிய யானைகளோட உருவத்தை பார்த்த போர்ச்சுகீசியர்கள் தான் இந்த தீவுக்கு எலிபண்டா தீவு அப்படின்ற ஒரு பெயரை வச்சிருப்பாங்க. இந்த எலிபண்டா குகையில வந்து திரிமூர்த்தி, அதாவது சிவனோட சிலை வந்து 3 முகங்கள் கொண்டதா அமைச்சிருப்பாங்க.
இதுதான் வந்து இந்த கோயிலோட அழகுக்கு மிகவும் ஈடு இணையற்றதான ஒன்று. ஓகே, இந்த கோயிலோட நுழைவாயில்ல காணப்படுகிற துவார பாலகர்களோட சிலைகள் வந்து நம்மளோட கண்களை கவரக்கூடியதாக மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பட்டடக்கல். பட்டடக்கல் வளாகத்துல ராஷ்டிரகூடர்கள் வந்து கோயில்களை கட்டியிருக்காங்க. இங்க சமண நாராயணர் கோயிலும் காசி விஸ்வேஸ்வர கோயிலும் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, சமண நாராயணர் கோயில். முன்னாடி இந்த உலகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க, மாபெரும் லேஷன் புத்தர் சிலை. இதோட உயரம் வந்து 71 மீட்டர் உயரம். இதை வந்து சீனாவோட தாங் அப்படின்ற அரச வம்சத்தினர் கட்டியிருக்காங்க. இவர்களோட ஆட்சி காலம் கிபி 713 முதல் 803 வரைக்கும். அடுத்து பாருங்க, பகாதாத். இது வந்து இஸ்லாமிய பேரரசோட ஒரு நகரம். இது 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நகரம் வந்து நீடித்திருக்கு. ஓகே, பாடச்சுருக்கம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததான். பல்லவர்கள் வந்து 7ஆம் நூற்றாண்டுல தென்னிந்தியா பகுதியில காஞ்சிபுரத்தை மையமாக வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அதே காலத்துல வாதாபி பகுதியை மையமா வச்சு சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. பல்லவர்கள் காலம் வந்து கட்டிடக்கலைக்கு மிகவும் பொற்காலமாக திகழ்ந்திருக்கும். பல்லவர்களோட கட்டிடக்கலையை வந்து நம்ம 3ஆ வகைப்படுத்துறோம்: குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றைப்பாறை கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள். சாளுக்கியரோட கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெருமளவும் பங்களிப்பை சாளுக்கியர்கள் அளித்திருப்பாங்க. இவங்களோட கோவில் விமானங்களை கட்டுறதுல புதிய கட்டிடக்கலை பாணியான வெசாரா பாணி அப்படின்ற ஒரு பாணியை சாளுக்கியர்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ராஷ்டிரகூடர்களும் வந்துட்டு இந்திய கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து அளித்திருக்காங்க. அவர்களோட கலை மற்றும் கட்டிடக்கலையை வந்து நாம எல்லோரா குகைகள்லையும் எலிஃபண்டா தீவுலையும் வந்துட்டு அவங்களோட கலை மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளை கண்டுகொள்ளலாம். ஓகே, வாங்க புக் பை கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காண்பவர்களுள் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? 2ஆம் நந்திவர்மன். கீழ்காண்பனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக் கொண்ட பட்டங்கள்: மத்தவிலாசன், குணபாரன், விசித்திர சித்தன். இந்த 3மே வந்துட்டு முதலாம் மகேந்திரவர்மனோட பட்டங்கள். ஓகே, கீழ்காண்பனவற்றுள் 2ஆம் புலிகேசின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஆப்ஷன் ஏ, ஐகோல் கல்வெட்டு. ஓகே, கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து பொருத்தமான விடையை டிக் செய்யவும். கூற்று: பாறை குடைவரை கோயில்களை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகின்றது. கரெக்ட். பல்லவர்கள் குடைவரை கோயில்கள் கட்டுவாங்க, அப்புறம் ஒற்றைக்கல் கோயில்கள் கட்டினாங்க, அதுக்கப்புறம் கட்டுமான கோயில்கள் கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இதுவும் கரெக்ட். ஸோ 2 கூற்றுகளும் சரி. பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மன்ற தமிழ் இலக்கியங்களில் செழித்துவங்கின. கரெக்ட். முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் எனும் நூலின் ஆசிரியர் ஆவர். இதுவும் கரெக்ட். ஸோ 2 கூற்றுகளும் சரி. ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும். இவ்வம்சத்தினை நிறுவியவர் தந்திதுர்க்கர். இது சரி. அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தினை எழுதினார். கரெக்ட். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். இதுவும் கரெக்ட். ஸோ 3ம் சரி. கீழ்காண்டவற்றுள் எது சரியான இணை இல்லை? எலிபண்டா குகைகள் அசோகர்னு கொடுத்துருப்பாங்க. எலிபண்டா குகைகள் வந்து ராஷ்டிரர்கள் காலத்துல கட்டப்பட்டது. ஓகே, தவறான இணையை கண்டறிய. இங்க பாருங்க, வாத்ஸ்யாயர், பாரத வெண்பா, இதுதான் தவறான ஒண்ணு. ஓகேவா? பாரத வெண்பாவை இயற்றியவர் யாருன்னா பெருந்தேவனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க வாத்ஸ்யாயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவறான இணை. ஓகே. தாஸ் வர்த்தனரை நர்மதை ஆற்றின் கடற்கரையில் தோற்திருப்பார். இது யாருன்னா 2ஆம் புலிகேசி. ஓகே. டேஸ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார். நரசிம்மவர்மன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் யார்? ரவி கீர்த்தி. டேஸ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார். பரஞ்சோதி முனிவர். டேஸ் டேஸ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. இது குடுமியான் மலை, திருமான்மயம். இது 2ம் தான் வந்துட்டு இவர்களோட இசை ஆர்வத்தை உணர்த்தும். ஓகே, பொறுத்துக. பல்லவர்கள் வந்து
காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ காஞ்சி. கீழே சாளுக்கியர்கள் வந்து வெங்கி அப்படின்ற இடத்த கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ வெங்கி. மேலை சாளுக்கியர்கள் கல்யாணி அப்படின்ற இடத்த மையமாக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ கல்யாணி. ராஷ்டிரகூடர் மானிய கேட்டா. ஓகே, சரியா தவறா? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். கரெக்ட், ட்ரூ. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் இரண்டாம் புலிகேசி. தவறு. மாமல்லபுர யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். இது சரி. தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. தவறு. தேவாரத்தை பாடியவர் அப்பர் திருநாவுக்கரசர். ஸோ தவறு. விருபாக்ஷா கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதாகும். இதுவும் தவறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.